ஹலோ, ஒரே ஒரு தத்துவ ஃபேக்டரி அழிச்சதால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் நினைக்கிறியா பார்த்திபன்? சாரி, லியோ. இந்தியாக்குள்ள வேற ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை அன்எத்திக்கலா அப்ரூவ் பண்ண கிரியேட் பண்ண ஏஜென்சி தான் இந்த பிளாக் ஸ்குவாட். நான் அதோட பிரசன்ட் பேட்ச். இந்த டீம் பைலட் பேட்ச், பைலட் பிளாக் ஸ்குவாட். நீங்க செத்து போனதா சொன்ன கர்ணன் விக்ரம், he is ஏஜென்ட் விக்ரம். 1980sல பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் கவர்னன்ஸ் கீழே ஒரு ஸ்டெல்த் டீம் உருவாக்கப்பட்டுச்சு. இனிஷியலி இட் வாஸ் கால்ட் பிரின்ஸ் கார்டியன் அண்ட் லேட்டர் பிளாக் ஸ்குவாட்னு பேரை மாற்றப்பட்டுச்சு. பிளாக் ஸ்குவாடோட பைலட் பேட்ச்ல 11 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதோட ஹெட் கமாண்டர் தான் ஏஜென்ட் விக்ரம். அன்பார்ச்சுனேட்லி 1991ல நடந்த ஆபரேஷன் தவறா போனதுனால ஏஜென்சி இவங்களுக்கு எதிராக திரும்பிச்சு. இந்த 11 பேர் மேலேயும் தீவிரவாத முத்திர குத்தி அடையாளமே இல்லாம அழுக்க ஆக்ஷன் எடுத்துச்சு. டில் டேட் இந்த 11 பேர்ல 4 பேரோட பாடிஸ் மட்டும் மிஸ்ஸிங். That includes Vikram as well. And their death still remains a mystery. So, இதை வச்சு பார்த்தா என் முன்னாடி முகமூடி கழட்டினதும் பழைய ரெக்கார்ட்ஸ்ல செத்ததா இருக்கிறதும் இட்ஸ் யுவர் மேன் விக்ரம். ஓ லைட், அதை விடு. இவன் டீம்ல இந்த 4 பேர் மட்டும் தானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? இன்னும் ஒருத்தன் கூட இருக்கலாம் சார். அப்ப அவரை பத்தின விட்னஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபேக்கா? என்னோட அசம்ஷன் கரெக்டா இருந்தா இது எல்லாமே விக்ரமோட பிளான். அவர் மத்தவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. தன் ஒரு குடிகாரனா, ட்ரக் அடிக்டா சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சார். அந்த காணாம போன கண்டெய்னருக்காகத்தான் தன்னோட பையனை கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விக்ரம் அந்த கொலையில யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கத்தான் அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து ஒர்க் பண்ணார். ஒர்க்கிங் இன் தி ஷேடோ லைக் a ghost. வீரபாண்டியன் அண்ட் ருத்ரபிரதாபோட கான்வர்சேஷன் இருந்து he found out இவங்க எல்லாரும் வேலை பார்க்கறது சந்தனத்தோட கண்டெய்னர்ஸ்காக. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டாக்டர். வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல சரியான வலி. நீங்க என்ன பண்ணுங்க, வெளியில போய் நைட்ல போனீங்கன்னா எண்ட்ல டாக்டர் தர்மலிங்கம் ஒருத்தர் இருப்பாரு. அப்போ நீங்க டாக்டர்? இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் காலேஜ் போல. சந்தனம் சப்ளை பண்ற கோகேனும் காணாம போன கண்டெய்னரோட கோகேனும் ஒண்ணு. கன்ஃபார்ம் எரித்ராக்ஸிலாம். ரோலக்ஸ், இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொள்றது கஷ்டம். முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிப்போம். எவன் கையிலயும் சரக்கு இல்லாம கொடுத்தா வேண்டாம். ரோலக்ஸ் என்ன பண்ணி கொள்ள பரவாயில்லை, என் குடும்பத்தை கொண்டுடா. ரோலக்ஸ், all right, it's all right. திருச்சியில நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்டரியா போலீஸோ இல்ல, ஜெயில இருந்து பரோல்ல வந்த ஒரு கைதி. அவன் பேரு ரோலக்ஸ், அவன் பேரு டில்லி. 10 வருஷம் உள்ள இருந்த மட்டும்தான் சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாது. ஒரு 3 வருஷம் பேக்கரியில் வேலை செஞ்சேன். சொசைட்டியை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்னா இந்தியா பூரா நிறைய கொடுத்து வேண்டியிருக்கு இல்லையோ? யார் என்று தெரிகிறதா?